வணக்கம். சிறை என்றதும் நம்முடைய நினைவுக்கு முதலில் வருவது குற்றவாளிகளை காவல் வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம். ஆனால் தமிழில் சிறை அப்படின்னா பறவையின் சிறகு என்று பொருள். பறவைக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அது பறக்கும் இயல்பை உடையது. அதனால் அந்த சிறகுக்கு பறை என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. குறுந்தொகையில் ஒரு தொடர் உண்டு. ஒரு கிழக்கு கடற்கரை, அதாவது குணக்கடல் என்று கூறுவார்கள். மேற்கு கடலை குடக்கடல் என்று கூறுவார்கள். ஒரு வயது முதிர்ந்த நாரை தன்னுடைய சிறகுல இறகுகள்லாம் உதிர்ந்து வலிமை இழந்த ஒரு நாரை மீனை தேடுகிறது, இரையை. அதற்கு கிடைக்கவில்லை. பிறகு அது மேற்கு நோக்கி தன்னுடைய தலையை திருப்பி நோக்குகிறது. தன்னுடைய இளமை காலத்தில் நெடுந்தொலைவு பறந்து தொண்டி கடற்கரையில் அது மீன் உண்ட நினைவு அதற்கு வருகிறது. ஆனால் அதற்கு பறக்க இயலாது. இப்போ அந்த பறவையை பற்றி குறிப்பிடும் பொழுது அதனுடைய சிறகை பறை என்கின்ற சொல்லால் அழைத்திருப்பார்கள். குணக்கடல் பறைதபு நாரை என்று ஒரு தொடர் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதே போன்று பறவையினுடைய சிறகு இறகுகளால் நிறைந்திருக்கும். அதனால் அதற்கு இறக்கை என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. சிறை, சிறகு, பறை, இறக்கை இவை அனைத்தும் ஒரே பொருளை குறிப்பவை. அதே போன்று பழங்காலத்தில் ஒரு பறவையினுடைய பெயர் வாவல் என்பது. வாவல், பாவல் என்று நாம் வௌவால் என்று அழைக்கின்றோம். நான் அறிகின்றேன், மலையாளத்தில் இன்றும் வாவல் என்றும் வௌவால் என்றும் அழைப்பதாக. ஆனால் கன்னடத்தில் பொதுவாக நம்முடைய தமிழில் வ என்று தொடங்கக்கூடிய சொற்கள் கன்னடத்தில் ப என்று ஒலிக்கும். இப்போ நம்ம வெள்ளி அப்படின்னா அவங்க பெல்லி என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் சிற்றூர்களில் பல வீடுகளில் வீட்டின் பின்புறம் வேலி அமைத்திருப்பாங்க. இன்று பலர் மதில் சுவர்கள் கட்டியிருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் வீடுகளில் கோழி வளர்ப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. இப்போ மாலை நேரத்தில் இந்த கோழியை பிடிப்பதற்கு வெருவு வரும். அதாவது வெருகு அப்படின்னா பெரிய பூனை, காட்டு பூனை என்று கூட அதற்கு பேர். ஊரில் எப்படி சொல்லுவாங்க, வெருவு வருது, விருவு வருது, கோழியை பிடித்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லாடல்கள்லாம் இன்று அருகி கொண்டு வருகிறது. வெருகு என்பது கன்னடத்தில் பெருகு, பெக்கு என்று மாறியது. கன்னடத்தில் பெக்கு அப்படின்னா பூனை என்று பொருள். அப்போ வ என்பது பவாக மாறுகிறது. அதே போன்றுதான் இந்த வாவல் என்பது பாவல் என்றாகி பாவலி என்று இன்று கன்னடத்தில் வழங்கப்படுகிறது. குறுந்தொகையில் ஒரு பாடல், அதில் 3 அழகான செய்திகள் இருக்கின்றன. 2 செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவது இந்த வாவல் பறவையை குறித்தது. ஒரு மாலை நேரம் தலைவி மிகுந்த துயரத்தில் இருக்கின்றார். தலைவன் தன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றான். அவனுடைய பிரிவு தாங்க இயலாமல் அவள் மிகுந்த துன்பத்தோடு இருக்கிறாள். அந்த மாலை நேரம் அவளுக்கு துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது. பையுள் மாலை என்று அந்த தொடர் வருகிறது. இந்த மாலை நேரத்தில் அந்த வாவல் பறவைகள், அதாவது தாவுகின்ற இந்த வாவல் பறவைகள்லாம் பழைய மரத்தில் போய் படர்கிறதாம், அடைகிறதாம். வாவல் பழுமரம் படரும் பையுள் மாலை அப்படின்னு ஒரு தொடர் வருது. இந்த வாவல் பறவையினுடைய சிறகு அழகாக இருக்கிறதாம், சிறை. அது மட்டுமல்ல, மற்ற பறவைகளை காட்டிலும் இந்த வௌவாலுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனி இறகுகள் இருக்காது. 2 புறமும் இறகு இருக்கும். அதுவும் அந்த சிறகை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இறகாக இருக்கும். அப்படி குடை போன்று அதை விரித்து கொள்ளும், கருமை நிறத்தில் இருக்கும், அப்புறம் சுருக்கி கொள்ளும். அதை நொப்பறை என்ற சொல்லால் அழைத்திருக்கின்றார்கள். பறை அப்படின்னா சிறகு, நொ அப்படின்னா மென்மையை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி, நொப்பறை. இந்த வாவல் எப்படி இருக்கிறது அப்படின்னா, தாவல் அஞ்சிரை நொப்பறை வாவல் பழுமரம் படரும் பையுள் மாலை அப்படின்னு தலைவி குறிப்பிட்டார். 3வது ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா, அவளுடைய அந்த நெஞ்சி வருந்து கொண்டு இருக்கிறது, தலைவன் இல்லாமல். அதுவும் இடைவிடாமல் வருந்தி கொண்டு இருக்கிறது. அது எப்படி அப்படின்னா, இப்போ நாம் ஆங்கிலத்தில் வெர்ப் என்று கூறுகின்றோம், தமிழில் வினை என்ற சொல்லால் அழைக்கின்றோம். அப்படின்னா ஒரு செயலை குறிப்பது, ஒரு வேலையை குறிப்பது. நிற்பது, நடப்பது, ஓடுவது, உண்பது இவைகள்லாம் ஒரு செயலை குறிப்பது, அதாவது ஒரு வேலையை குறிப்பது. இதை வினை என்று கூறுகின்றோம். கொல்லனுடைய உலையை குறித்த ஒரு செய்தி. பழங்காலத்தில்
தமிழர்கள் மிகுதியாக இரும்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ இரும்பை குறித்த செய்திகள் நிறைய பழந்தமிழ் நூல்களில் காண கிடைக்கின்றன. ஒரு இரும்பு எப்படி இருக்குது அப்படின்னா, கலைமானினுடைய கொம்பு திருக்கி விட்டது போன்று இருக்கிறது என்கின்ற செய்தியும், எருமை மாட்டினுடைய கொம்பு எப்படி தடித்ததாக கருமை நிறத்தில் இருக்குது அது போன்று இருக்கிறது என்கின்ற செய்தியும், இப்படி பலவாறு செய்திகள் இரும்பை குறித்து நமக்கு நிறைய காண கிடைக்கின்றன. அது மட்டுமல்ல, சிவகலை போன்ற இடங்களில் அகழாய்வு செய்யும்போது கிடைக்கப்பட்ட இரும்பு மிகவும் தொன்மையானது என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த இரும்பை செய்யக்கூடிய அந்த கொல்லனுடைய உலை இடைவிடாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறதாம். ஏன் அப்படின்னா, 7 ஊருக்கு ஒரே ஒரு ஊரில் தான் உலை இருக்கிறதாம். அப்போ அந்த உலையில் எந்நேரமும் வேலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குமா. 7 ஊர் பொதுவினைக்கு ஓரூர் யாத்த உலை அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. 7 ஊருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய உலையில், கொல்லனுடைய பற்றையில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது இடைவிடாமல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த கொல்லனுடைய உலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நெருப்பு மூட்டுவதற்கு பெரிய அடுப்பு இருக்கும். அதன் முன்பு காற்றை உள்வாங்கி வெளியிடக்கூடிய ஒரு துருத்தி இருக்கும். இன்று ரப்பரால் செய்யப்பட்ட துருத்தியை பயன்படுத்துகிறார்கள். பழங்காலத்தில் தோலினால் செய்யப்பட்ட அந்த துருத்தியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஒரு காற்றுப்பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 புறமும் ஒரு தோலினால் அடைக்கப்பட்டு ஒரு புறம் திறந்திருக்கும். இந்த கொல்லன் அந்த துருத்தியின் மீது தன்னுடைய காலை மிதிக்கும் பொழுது அந்த காற்று அப்படி உள்வாங்கி, அந்த காலை மிதித்த காலை அப்படி எடுக்கும் பொழுது அந்த காற்று அந்த பை அந்த துருத்தியிலிருந்து அப்படி வெளியேறும். தனக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய அளவை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் இந்த துருத்தியை மிகுதியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இவற்றை கூறும்போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. சிறுவனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள்லாம் கண்ணுக்கு ஒரு மருந்து இடுவார்கள். அதை பிதுக்கு மருந்து என்று கூறுவார்கள். ஒரு ரப்பர் டியூப்பு, அதை நீங்கள் கை கொண்டு அமுக்கும் பொழுது, அழுத்தும் பொழுது அந்த மருந்து வெளியே வரும். நீங்கள் அப்படி அழுத்துவதை நிறுத்திவிட்டால் மருந்து வெளியே வராது. அதுபோன்று இந்த துருத்தி, அதை கொல்லன் அப்படி காலில் மிதிக்கும் பொழுது காற்று வெளியேறும். அவன் நிறுத்தி விட்டால் அந்த காற்று வெளியேறாது. அப்போ நெருப்பினுடைய அளவை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் பயன்படுத்துகின்றார்கள். இது இடைவிடாமல் வேலை செய்கிறதாம். அதே போன்று இடைவிடாமல் இல்லை இல்லாமல் அவளுடைய நெஞ்சு வருந்துகிறதாம். 7 ஊர் பொதுவினைக்கு ஓரூர் யாத்த உலை வாங்கு மிதித்தோல் போல தலைவரம்பு அறியாது வருந்தும் நெஞ்சே அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. அது மட்டுமல்ல, எனக்கு இந்த உலையை பற்றி கூறும்போது மற்றொரு செய்தியும் வருகிறது. ஒரு கொல்லனுடைய உலையில் இப்படி அவங்க காலை மிதித்து எடுக்கும் பொழுது அந்த காற்று துருத்தியிலிருந்து வெளிப்படுகிறது. அது நெருப்பின் மீது பட்டு நெருப்பு துகள்கள்லாம் அப்படி மேலே எழுகிறது. அது பொன் நிறத்தில் சிறு சிறு துகள்களாக இருக்கிறது. அதை காணும் பொழுது சிறிய மின்மினி பூச்சிகள் போன்று இருக்கிறதாம். குறுகு ஊது மிதி உலை பிதிர்வின், குறுகு ஊது மிதிர் உலை பிதிர்வின். இந்த உலையில் இருக்கக்கூடிய அந்த துருத்தியை அவன் காலால் மிதித்து எடுக்கும் பொழுது அதிலிருந்து அடைப்பட்ட காற்று அப்படி வெளியேறும் போது அந்த பிதிர்வில் எதிரில் இருக்கக்கூடிய நெருப்பு துகள்கள்லாம் மேலே எழும்புவது சிறு பல் மின்மினி போல அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது. பழங்கால மக்களினுடைய அந்த இரும்பு செய்யக்கூடிய உலையை பற்றிய ஒரு குறிப்பும் இந்த பாடலில் இருக்கிறது. என்னும் பொழுது வியப்பாக இருக்கிறது. அதாவது பறவையினுடைய இறக்கை, அதை நாம் சிறகு என்றும் சிறை என்றும், அது பறத்தலை செய்யக்கூடியதுனால பறை என்கின்ற பல வேறு பெயர்களாலும் நாம் அழைக்கின்றோம். இந்த பாடலை கற்கும் பொழுது பறவையினுடைய சிறகை குறித்த செய்தியும், வாவல் என்கின்ற பெயர் இன்று வௌவால் என்று மருகி வழங்கப்படுவதையும், பழங்காலத்தில் இரும்பு செய்யக்கூடிய கொல்லனினுடைய உலையை எவ்வளவு நுட்பமாக கவனித்து அதை தங்களுடைய பாடலில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது வியப்பாக இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு நீங்கள் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நன்றி.